யோபேல் 2ஆம் அதிகாரம் 27. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு சுதந்திரித்து கொள்ள நாங்கள் அதை உரிமை பாராட்டி இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போக நீர் உதவி செய்யும். எங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தையை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவரும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை கடந்த மாதம் வெட்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆமென். மனுஷர்கள் மத்தியில், படிக்கிற பிள்ளைகள் காரியத்தில், வேலைகளில் நீங்கள் சந்தித்த சூழ்நிலையில், நீங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்களில், உங்கள் வீட்டு காரியத்தில், எல்லா பிரயாணங்களில், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏதோ ஒரு வெட்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஏன் ஜனம். ஆமென். ஏன் ஜனம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இன்னைக்கு நம்மளை பார்த்து, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை, நீ என்னை சார்ந்திருக்கிற, என்னை அறிந்திருக்கிற, நான் உன்னை எப்படி வெட்கப்பட்டு விட்டுடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34:3 சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகம் வெட்கப்படலை. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம், அவர் ஆராதிக்கும் போதெல்லாம் நம் முகத்தை என்ன பண்ணுறாராம், பிரகாசிக்க செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பவுடர் வச்சாலும், எவ்வளோ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் என்ன ஆகாது, முகம் பிரகாசமாக ஆகாது. அல்லேலூயா. ஆனால் அவரை நோக்கி பார்த்தும்போது அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகலை. இந்த புதிய மாதம், இந்த மே மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ என்னை சார்ந்திருக்கிறாய், நீ என்னை நம்பி இருக்கிறபடினால நான் என்ன செய்வேன், ஒருபோதும் உன்னை வெட்கப்பட்டு போகவே விட மாட்டேன். அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை நாம் தியானிக்கலாம். விளைச்சலின் பலனை திரும்ப அளிப்பேன், குறைவுகள் மத்தியிலே திருப்தியாக்குவார், ஊற்றப்பட்ட நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. விளைச்சலின் பலனை திரும்ப அளிப்பேன், குறைவுகள் மத்தியில் திருப்தியாக்குவேன், ஊற்றப்பட்ட நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் இந்த யோவேலுக்கு இங்கு சொல்லி கொண்டு வருகிறதில், இந்த அதிகாரத்தில் இந்த 3 குறிப்புகளை நாம் தியானிக்கலாம். வாசியுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திருப்தி அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எது பட்சித்தது? வெட்டுக்கிளி, அப்புறம் பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள். உன் விளைச்சலை, உன் ஆசீர்வாதத்தை, உன் நன்மையை என்ன பண்ணிச்சான்? பட்சித்தது. ஆனால் நீ இழந்து போனதை எல்லாம் நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்? உன் விளைச்சலை நான் திரும்ப அளிக்க போகிறேன். உன்னுடைய ஆசீர்வாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத நான் உனக்கு திரும்ப அளிக்க போகிறேன். ஒருவேளை உன் ஆசீர்வாத நன்மையை தடுத்து வைத்திருக்கிற காரியத்தில், நீ முயற்சி பண்ணின காரியத்தில் வெட்கப்பட்டு இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு திரும்ப அளித்து, ஆமென், எங்கே வெட்கப்பட்டு அங்கே தலை நிமிர வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ பாருங்க, வெட்டுக்கிளி அது பாருங்க, வேதம் சொல்கிறது யோபு 39:20 ஒரு வெட்டுக்கிளியே மிரட்டுகிறது போல் அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கும். அது பயத்தை என்ன பண்ணுமா, அறவே தள்ளும். அல்லேலூயா. ஆனால் அது என்ன பண்ண, விளைச்சலை கெடுத்து போடுகிறது. ஆனாலும் எப்படிப்பட்ட உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக சத்துரு எழும்பினாலும் என் ஆண்டவர் சொல்கிறாரு, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. ஏனென்னா நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம், அவரை சார்ந்து வந்திருக்கிறோம், அவரை நம்பி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம், அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், வேறு ஒருவர் உனக்கு தேவன் இல்லை, நான் உனக்கு தேவன். என்னை நீ அறிந்திருக்கிற, நீ அழுது தேடி என்ன வரல, நான் உனக்கு பதில் அளிப்பேன் நம்பி வரல, உன்னை நான் எப்படி வெட்கப்பட்டு விடுவேன்? அல்லேலூயா. உன்னுடைய எல்லா காரியம் நான் அறிந்திருக்கிறேன், உன் சூழ்நிலை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நிச்சயமாய் நான் திரும்ப உனக்கு அளிப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 85:1 வாசியுங்கள். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். இப்போ இங்கு கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். அப்போ தேசம் என்றால் நீங்களும் நானும் தான். அப்போ ஆண்டவர் தேசத்தின் மேல் பிரியம் வைத்து, ஆண்டவர் உன் மேலே பிரியமாக இருந்தார்னா உன்னை சிறைப்படுத்தியிருக்கிற, உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்திருக்கிற காரியத்தில் என்ன பண்ணுவாரா, அதை அப்படியே திருப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் நம்ம மேல் பிரியமாக இல்லாத போது எப்படி நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், சத்துருடத்திலிருந்து வாங்கி தருவார். அல்லேலூயா. எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றும் நமக்கு அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் யாக்கோபின் சிறையிருப்பை என்ன பண்ணுவாராம், திருப்புவார். அல்லேலூயா. ஏன் இன்ன வரைக்கும் திருப்பாமல் இருக்கிறது? நம்ம எதுலையோ ஒரு காரியத்தில் அவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், என்ன ஆண்டவரை நான் உனக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவரை நான் பிரியம் இல்லாமல் இருக்கிறேன், என் பிள்ளைகள் நடத்துகிற விதத்தில் நான் என்ன பிரியம் இல்லாமல் இருக்கிறேன், என் வார்த்தையில் என்னுடைய நடையில் எதில் பிரியம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அல்லேலூயா. அவர் எப்போதும் உங்களை பார்க்கிறார், எப்போதும் உங்கள் சபையில் மாத்திரம் இல்லை, உன் வீட்டு காரியத்தில் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமே. உன்னுடைய போக்கில், உன் பிரயாணத்தில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு ஜனங்க மத்தியில் என்ன பேசுகிற அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறார். அந்த சூழ்நிலை உனக்கு என்ன இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அந்த பயம் என்ன செய்யணும், கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கு. இப்போ ஒரு காத்திருப்பு உண்டாகும், உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். நான் அவருக்கு பயப்படுறது உண்மையானா, நான் காத்திருக்கிறது உண்மை, அவர் என் மேல பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் அவர் நமக்கு பிரியமா இருக்கிற, நம்ம காத்திருக்கிறோம். காத்திருக்கிறதுனால் என்ன? வாசியுங்கள். உபாகமம் 6:13 6:13 உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து. போதும். அவருக்கு ஆராதனை செய்து. அப்ப என்ன செய்யணும்னா, அவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கணும்னா, அவர் கிருபைக்கு நீ காத்திருக்கிறனா, அவர் உன் மேல பிரியமா இருக்கணும்னா என்ன செய்யணும், அவர் ஆராதித்து கொண்டே இருக்கணும். அந்த ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றிக்கொண்டே இருப்பார். சத்துரு என்ன செய்வான், இவ்வளோ நெருக்கம் வருது, இவ்வளோ கஷ்டம் வருது, இவங்க ஆராதனை என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க,
தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க, யோபு எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளோ தேவ மனுஷனை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க நெருக்கத்தில் வருகிற சோதனையில் அவங்க ஜெப வாழ்க்கையில், அவங்க ஆராதனையில் அவங்க விடவே இல்லை. ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்பட்டுக்குது என்ன, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறது நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. நம்ம அப்படி ஆராதிக்கிறதுல உறுதியாக இருப்போம்னா அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாக ஒரு சட்டம் ஏற்பட்ட பொழுதும் அவன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை ஜெபம் பண்ணி ஆராதனை செய்தான். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் கூட்டம் கூடினார்கள். எப்படியாவது அவனுடைய பதவியிலிருந்து இறக்கணும்னு நினைச்சாங்க. உலகத்தில் இருக்கிற ஜனம் உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாக வெட்டுக்கிளியே போல, பச்சை கிளியே போல உன்னை கெடுக்க நினைக்கிற சத்துருக்கள் மனத்தில எழும்பினாலும் உன் ஆவிக்குரிய ஜீவித்தில் உன் ஆராதனை ஜபமோ ஒரு நாளும் தடைபடக்கூடாது. ஆமென். அவன் முன் செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பில் போட்டாலும் அந்த சிறையிருப்பை கர்த்தர் ஒண்ணுமே இல்லாமல் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். யாத்திரா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். நான் எகிப்தில் கொண்டு வந்து இந்த மலையில உங்களை ஆராதிக்க செய்வேன். ஆனா ஜனங்க ஆராதிச்சாங்களா? என்ன பண்ணாங்க? அந்த மலையில வரும்போது அவர்கள் அதை மறந்துட்டாங்க, ஆராதிக்கிறத மறந்துட்டாங்க. மோசே கடவுளோட பேசி கொண்டிருக்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க? மோசே வர்றதுக்கு தாமமா இருக்குது, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணி அவர்கள் ஆடல் பாடல் விக்கிரகத்தின் வழிபாட்டுக்குள்ள போய் அருவருப்புக்கு தக்க நிர்வாணத்துக்குள்ளே போனார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் எகிப்தில் கொண்டு வந்து இந்த மலையிலே அவள் ஆராதிப்பார், இதுதான் அடையாளம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவ்வளோ தூரம் அழைத்து வந்து அவங்க பெருமூச்சு விட்டு கூக்குரட்டார்கள். அதை கேட்டு வந்து கொண்டு வந்த தேவன் வாக்கு பண்ணி அந்த மலைக்கு கொண்டு வந்தார். ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆராதிக்க மறந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு சீக்கிரம் ஜனங்கள் தங்களை கெடுத்து போட்டு விட்டார்களே. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அவரை மறந்துட்டார்கள். தேவ கோபம் அந்த மலையில உண்டானது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவரை எந்த சூழ்நிலை ஆராதிப்போனா அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் இங்க பாருங்க, யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினார். நீங்கள் இங்கே யாக்கோபு தகப்பனின் தாயை விட்டு பேர்சபா விட்டு ஆரானுக்கு போகிறார். ஆனால் அங்கு போகும்போது அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிறார். நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கள். ஆதியாகமம் 31:6. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அடுத்த வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இங்க லாபான் பாருங்க, சொந்த மாமா என்ன பண்றான்? அவனை வஞ்சித்து வைத்து 10 முறை சம்பளத்தை மாற்றி அவனுக்கு தீங்கு செய்கிறான். அல்லேலூயா. இது யார் பார்க்கிறார்? அழைத்த தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இங்க யாக்கோபு தேவனுக்கு பயந்து இருக்கிறான். கூடாரவாசியா இருந்த யாக்கோபை இப்ப தேவ திட்டத்துக்கு, தேவ சித்தத்துக்கு அவனை நடத்துகிறார். அல்லேலூயா. இப்ப இங்க ஒரு ஆசீர்வாதத்தை அவனை வாக்கு பண்ணுகிறார். நீ போகும் இடமெல்லாம் நான் இருப்பேன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு கொடுப்பேன், நான் சொன்னதை செய்யாமல் உன்னை கைவிட மாட்டேன். ஆனா வாக்கு பண்ணின போது இங்க சொந்த மாமாவே என்ன பண்றான்? அவன் ஆசீர்வாதத்தை சிறைப்படுத்துறான். அல்லேலூயா. முதல் வசனம் வாசிங்கள்.
பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோப்பு கேட்டான். கவனிங்கள், இங்க லாபானுடைய பிள்ளைகளை சொல்றாங்க, இந்த யாக்கோபு எடுத்துக்கொண்டான், செல்வந்தனா மாறிட்டான். இதை கேட்ட லாபானுடைய முகம் வேறுபட்டு இருந்தது. பிள்ளையும் சரியில்லை, மாமனும் சரியில்லை. எப்படி பாருங்க, இப்ப எப்படியாவது இவனுடைய உழைப்பு, இவன் உண்மை எல்லாவற்றையும் உறிஞ்சி இவனை யார் ஆகணும்? யாக்கோப ஒன்றும் இல்லாமல் மாற்றணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அழைச்ச ஆண்டவர், எந்த மனுஷன் உலகத்தான் உன்னை ஏமாத்த நினைச்சாலும், ஆமென், உன் ஆசீர்வாதத்தை திருட நினைச்சாலும், உன் விளைச்சின் பலனை கெடுக்க நினைச்சாலும், உன்னை அழைத்த தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் 2-3 வசனம் வாசிங்கள். கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்ப எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. உன்னுடைய இரவும் தூங்காம நீ கஷ்டப்படுகிறத அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய உழைப்பை பார்க்கிறார், உன்னுடைய உண்மையுள்ள வாழ்க்கை பார்க்கிறார், உன் ஆசீர்வாதத்தை அவன் சம்பளத்தை மாத்துறான், என்ன மாத்துறான், புள்ளி உள்ளவைகள் போடணும், கலப்பு நிறமானவைகளை போடணும், மாத்தி மாத்தி சொல்றான். ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்தா உன் எதிராளிக்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆச்சரியப்படுற அளவுக்கு செய்வார். என்ன செய்தாலும் இவன் பக்கமே சாதகமாவே மாறி நிக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீ திரும்பி போனாரு. அல்லேலூயா. 7 நாள் பிரயாணம் பின்தொடர்ந்தாலும் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். அந்த லாபானை எச்சரித்த, ஒரு தீங்கு நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீ திரும்பி போய் சொன்ன ஆண்டவர் அவனுடைய கடைசியோட வார்த்தை பாருங்க, 32 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. பின்பு யாக்கோப்பு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடுத்த வசனம், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இருந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன் ஆனேன். அல்லேலூயா. நீங்க திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீங்களேப்பா. நான் வெறுமையா போனேன், கோலங்கையுமாக கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களோடு நான் உடையவனாய் மாறினேன். அல்லேலூயா. உனக்கு சத்துரு உன் ஆசீர்வாதத்தை திருடுறதை அழிக்கிறத அவர் நினைத்து சரியான நேரத்தில் அவனை இடம் மாற்றி அவன் பாதைகள் அவனோடு கூட இருந்து அவன் பிள்ளைகள் அவன் சந்ததிகளை ஆசீர்வதித்து அவனுக்கு வைத்திருக்கிற நன்மையை பத்திரமாய் கொண்டு வந்தார். அல்லேலூயா. காரணம், யாக்கோபு தேவனை ஒவ்வொரு இடங்களும் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான், கர்த்தரை ஆராதித்தான். அதனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 2வது காரியம், யோவேல் 2 அதிகாரம் 19 வசனம் வாசிங்கள். யோவேல் 2 அதிகாரம் 19 வாசிங்கள். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். இங்கு சொல்கிறார், நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தை எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, என் ஜனம் வெட்கப்படுவதில்லைன்னாரு. என் ஜனம் புறஜாதிகள் மத்தியில் நான் நிந்தையாக விட மாட்டேன். என் பிள்ளைகள் உலகத்தான் முன்னாடி அவமானத்தில் என் பிள்ளைங்க நிற்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன ஆராதிக்கிற என்ன தேடுகிற என் பிள்ளைகளை நான் தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் என் பிள்ளைகளை நான் திருப்தியாய் நடத்துவேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உலகம் அங்கே இஸ்ரவேல், எகிப்துக்கும் இஸ்ரவேலும் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை உண்டாக்குனாரு. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் 17 வசனத்தில், கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள்
மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே. இங்கு பணிவிடைக்காராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கு அழுது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகளுக்கு அவர்களை நிந்தைக்கு ஒப்புக்கொடாமல் உன் தேவன் எங்கே என்று சொல்வானே. அல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று சொல்வானே. ஆண்டவரே, நீங்கள் புறஜாதிக்கு மத்தியில் எங்களை என்ன பண்ணாங்க? நிந்தைக்கு ஒப்புக்கூடாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் வேதம் சொல்லுது 18ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கடாட்சிப்பார்னா அருள் செய்வார், ஆசீர்வதிப்பார். இங்க கர்த்தர் வைராக்கிய கொண்டார். இங்க ஆசாரியன் அழுகிறான், ஆண்டவரே, நாங்கள் இங்க புறஜாதிகளுக்கு மத்தியில் நிந்தைக்கு ஒப்புக்கூடாம உன் தேவன் எங்கன்னு கேட்பான். ஆண்டவரே, என் ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்டவனே வைராக்கிய கொண்டு என் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் அவர்கள் திருப்தி. அவர்கள் என்ன பண்ணணும்னா, அவர்களை நிந்தைக்கு நான் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வைராக்கியம் உள்ளவர். அல்லேலூயா. நீ அழுதிங்கன்னா அவரால் தாங்க முடியாது. நீ கண்ணீர் விட்டினா அவர் இருதயம் தாங்க முடியாது. அல்லேலூயா. ஏன் அவர் பொறுமையாக இருக்கிறாருன்னா, சில நேரில் பொறுமையாக இருப்பார், ஆனால் அவர் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவன் ஆசாரியன் அழுத போது வைராக்கியம் கொண்டு என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன், திருப்தியாய் நடத்துவேன். அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் பொறுமையாக இருக்கிறாரு, ஆனால் நிச்சயம் திருப்தியாய் நடத்துவார். எலியாவை பின்தொண்ட எலிசா கில்காலுக்கு, யோர்தானுக்கு, எரிகோக்கு பின்தொடர்ந்து போனான். ஆனால் யோர்தானிலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனுடைய சால்வை கீழே விழுந்தது. 50 தீர்க்கதரிசி புத்திர தூரத்திலிருந்து பார்க்குறான். எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டான், எலிசா கைவிடப்பட்டுட்டான். அதுதான் எலிசாவுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனால் எலிசா சொன்னான், எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? அவனை தூரத்திலிருந்து 50 தீர்க்கதரிசி புத்திரர் பார்த்துனே இருக்கிறான். ஆகா, இந்த இரட்டிப்பான அந்த அபிஷேகம் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் விழுந்த சால்வை எடுத்து சொன்னான் எலிசா, எலியாவின் தேவன் எங்கே? அந்த யோர்தானிலே இந்த சால்வை முறுக்கி அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அல்லேலூயா. என் தேவன் எங்கே நீ கேட்பாயானால் அங்கே என் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தாமல் போகிற தேவன் அல்ல, தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். ஒருவேளை நீ போகிற பாதையில வழியில அவரை பார்க்காம இருக்கலாம், ஒருவேளை நடத்தப்படுத நீ உணராம இருக்கலாம். என் தேவன் எங்கே? நீ கேட்கிற பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென். மெல்லிய சத்தத்தில் வெளிப்படுத்துவார், உன்னை தொடுதலோடு வெளிப்படுத்துவார். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். எலிசா கேட்கிறான், எலியாவின் தேவன் எங்கே? அல்லேலூயா. அந்த சால்வை எடுத்து முறுக்கி அடிதன அந்த யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஆமென். ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். நம்ம அந்த வைராக்கியத்தை பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. அதுதான் இங்க ஆசாரியர் சொன்னார், உங்கள் தேவன் எங்கே என்று சொல்வானே ஆண்டவரே. அல்லேலூயா. வைராக்கிய கொண்டவளாக இருந்தார்கள். யோவான் 2:10, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குழந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அல்லேலூயா. இப்ப குடிச்சவன், இப்ப திராட்சை ரசம் குடிச்சவன் முதல் பந்தியில் இருக்கிறானா, 2வது பந்தியில் இருக்கிறானா? கடைசி பந்தி. அல்லேலூயா. அவன் சொல்றான், எப்போது அவன் நிறைய பந்தியில் போயிருப்பான் போல. அல்லேலூயா. பந்தியில் போனவனுக்கு தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அவன் சொல்றான், முதல் பந்தியில் தான் திருப்தியாக நடத்துவாங்க, ஆனால் கடைசி பந்தியில் திருப்தியாய் நடத்தி, அல்லேலூயா,
திருப்தி அடைந்து இந்த ருசி குறைந்ததை கொடுப்பானப்பா. நீங்கள் நல்ல ரசத்தை கொடுத்துருக்கிறியப்பா, இது வரைக்கும் எங்கே வச்சிருந்த? அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் திருப்திப்படுத்துவார்னா, குறைவுகள் படும்போது. உன் பிரச்சனைகள் மத்தியில் நீ புலம்பிட்டினா உன்னை திருப்திப்படுத்த மாட்டாரு. அந்த பிரச்சனையில இல்லாமல் நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அங்க உன்னை திருப்திப்படுத்துவார். எல்லாம் கர்த்தர் உனக்கு குத்துனே இருந்தா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எதுவுமே கொடுக்கலாம். என்ன ஆண்டவர் இந்த மாதம் ஒன்றுமே இல்லை, வெறுமையாகுது, காலியாகுது, இவ்வளோ ஆராதிச்சு இவ்வளோ தேடி இதுதானா? அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை பட்சித்த வருஷங்களின் விளைவை, அல்லேலூயா அல்லேலூயா, உன்னை நிந்திக்கிற ஜனங்க மத்தியில் ஆமென், உன்னை உன் தேவன் எங்கன்னு கேட்கிற ஜனங்க மத்தியில தான் உன்னை திருப்தியாக்குவார். போன மாசம் நடத்தினார், இந்த மாசம் ஏன் உன் காலியாகுது? ஏன்னா ஆண்டவர் திருப்தியா நடத்துவார். அப்பதான் நீ கேட்கணும், என் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துனே இருந்தா நீ கேட்க மாட்டீங்க. எதுவுமே இல்லைன்னா போதான் எங்கே எங்கே எங்கே, அது எப்படி கேட்குற? சந்தேகத்தோட கேட்குற, விசுவாசத்தோடு கேளு, உன்னை திருப்தியாய் நடத்துவார். இங்கு பார்த்தீங்கன்னா குறைவுபட்டது. இந்த மாதம் முழுவதும் என்ன நடக்க போகுது? இன்னைக்கு திருமணம், நாளைக்கு திருமணம், எல்லா ப்ரோக்ராமும் எப்போ தான் வைக்கிறாங்க? மே மாதத்துல வைக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் அவங்களுடைய நோக்கெல்லாம் எதில் இருக்கும்? மாப்பிள்ளை வருவார், பொண்ணு வருவார், ஜனங்க வர நோக்கம் இருக்கும். அவங்க வாயை தந்து சொல்கிற வார்த்தை எது? சாப்பாடு எல்லாருக்கும் கரெக்டாகிடுமா, எல்லாருக்கும் கறி வந்துடுமா, பீஸு வந்துடுமா. ஏன்னா இப்போ பந்தி தான் முக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்க சொன்னோம் டேஸ்டாக இருந்து திருப்தியாக இருந்து சொன்னால் என்ன ஆகும்? அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ இங்கே குறைவுபட்டது. ஆனால் குறைவுபட்ட இடத்துல இயேசு என்ன பண்ணார்? பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? குறைவுபடும் போது குழம்பா இருந்தாலும் ஒரு ஜனங்க ஒரு 10 பேர் அடிச்சவங்க 20 பேர் வந்துட்டாங்க, ஒரு குழம்பு இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணியை ஊற்றுவோம். அல்லேலூயா. தண்ணியை ஊற்றினா தானே 20 பேர் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தண்ணியை ஊற்றுற, தண்ணியே என்ன பண்ணுற? திராட்சை ரசமாக மாற்றுறார். அவர் தண்ணி ஊற்றுற பழக்கமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அதிசயம் உள்ள தெய்வம் பாருங்க. அவர் நம்மளை திருப்தியாக நடத்தினார்னா வெறும் தண்ணியை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? திராட்சை ரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப நம்ம நினைப்போம் இந்த ஆசீர்வாதம், ஆனா உன் வீட்டுக்குள்ள இருக்கிறதுலே ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவார்? திருப்தியாய் நடத்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 37:19 வாசிங்கள். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்துல திருப்தி அடைவார். எப்படி பாருங்க, ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. பஞ்சகாலம் வரும், ஆபத்து காலம் வரும், ஆனா நான் உன்னை திருப்தியாய் நடத்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க ரூத்தை பார்த்தீங்கன்னா நியாயம் விசாரித்து வர நாட்கள்ல எங்க பஞ்சம் இருந்ததா? எங்க பஞ்சம் இருந்தது? பெத்லகேம்ல பஞ்சம் இருந்தது. அதனால எங்க போனாங்க? மோவாப்புக்கு போனாங்க. அல்லேலூயா. நகோமி, அப்புறம் யார் போனாங்க? எலிமேலுக்கு, மக்லோன், கிளியோன் எல்லாம் போனாங்க. போன உடனே யாருக்கு இறந்துட்டா? எலிமேலுக்கு இறந்துட்டார். அல்லேலூயா. அங்கே பார்த்தா மக்லோனும் கிளியும் திருமணம் பண்ணி இறந்துட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு செய்தி கேள்விப்பட்டுதாங்க, எருசலேமிலே ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு வருகிறார்கள். அல்லேலூயா. போனாங்க, சந்தோஷத்தோட போனாங்க. அங்க ஒரு துக்கமாய் திரும்பி வரும்போது என்ன பண்றாங்க? இங்க பார்க்கிறோம், ஊருக்கு வரும்போது ஊர் ஜனம் சொல்லுது, நகோமி வந்திருக்கிறா. நகோமி என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுச்சு? என்ன நகோமின்னு அழைக்காதப்பா, மாறாள் நாளே, நான் நிறைவாய் போனேன், இப்ப எப்படி வரேன்? வெறுமையா வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உன்னை வெறுமையாக்குனாலும் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய சந்ததி உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் பேதம் பாருங்க, அவள் சொன்னால் என்னை மாறாள் கூப்பிடுங்க, கசப்பு நிறைந்து இருக்கிறது, கஷ்டம் நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா உன்னை வெட்கப்பட்டு போகாம பஞ்சத்துல
உன்னை திருப்தியாய் நடத்த வல்லவர். அவள் பெத்லகேமுக்கு வருகிறாள். ரூத்து உறுதியாய் இருந்தாள், பற்றி கொண்டாள். அல்லேலூயா. இப்போ ஒரு வயல்வெளிக்கு போகிறாள். யார் கண்கள் தயவு கிடைக்கும் என்று. ஆனால் அது போவாசின் வயல் நிலமாய் மாறுகிறது. அல்லேலூயா. நீங்கள் ரூத் 2ஆம் அதிகாரம் 18 வாசிங்கள். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கிறதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். கவனிங்கள், காலையிலிருந்து சாயங்காலத்தை பொறுக்கி கொண்டிருந்தாள். ஆனா கர்த்தர் அவருடைய கண்கள் என்ன பண்ணார்? தயவு பாராட்டினார். இப்போ வேதம் சொல்லுகிறது அவள் திருப்தியாய் சாப்பிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் வாசிங்கள். ஏன் அவள் திருப்தியாய் சாப்பிட்டாள்? 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்கள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரர் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. கவனிங்கள், போவாஸ் சொல்லுகிறான். என்ன சொல்றனா, நீ தரித்திரர் ஐஸ்வர்யவான் பின்னாடி போகாமல், அல்லேலூயா, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினாள். ஆமென். தன் மோவாப் தேசம் அருவருப்பான தேசம். அல்லேலூயா. அருவருப்பான தேசம், அக்கறை நிறைந்த தேசம், குழந்தைகளை பலியிடுகிற ஒரு தேசம். அங்கிருந்து இந்த நகோமியை பின்பற்றி உத்தமமாய் பின்பற்றினாள், உறுதியாய் பின்பற்றினாள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. காலையிலிருந்து சாயங்காலம் வெறுமையாய் பொறுக்கினான். அல்லேலூயா. ஆனால் இங்க என்ன பண்ணா? திருப்தியாய் சாப்பிட்டாள். போவாஸ் சொல்கிறான், என்னன்னா, உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. அவளை குறித்து அநேகர் கேள்விப்படுகிறார். போவாஸை கேள்விப்படுகிறான். தன் வாலிப பருவத்தில் தன் மாமியாரோடு உத்தமமாய் பின்பற்றினான். உலக பிரகாரம் போல ஓர்பால் போயிட்டா. உலக காரியத்து உலக வாழ்க்கைக்கு பிள்ளை பெற்றுக் கொடுத்துன்னு போயிட்டா. ஆனால் நகோமியை சார்ந்து இந்த நகோமி போவாஸ் உடைய வாழ்க்கையில் இவள் இணைந்து ஒரு ஆவிக்குரிய சந்ததி வருது. அல்லேலூயா. ரூத் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்தி கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதில் 6 படி வார் கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். கவனிங்கள், வெறுமையாக ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சமா இருக்கலாம் வந்தா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணான்னா, என்ன செய்தாரு? 6 படி வார் கோதுமை அளந்து போட்டு தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. ஏன்? என்னோட உத்தமமுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, கர்த்தரை சார்ந்துள்ள ஒரு வாழ்க்கை. ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்பட்டு போகல. அல்லேலூயா. வெறுமையா வந்தா கர்த்தர் நிறைவுள்ள ஆசீர்வாதத்தோடு அனுப்பினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாசத்துல ஆண்டவர், உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும் ஆண்டவர். ஒரு மோவாப் தேசத்து பெண் அப்படி சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வாள்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறோம், அவர் அறிந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவர் இந்த மாதத்துல அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க மாட்டார்? அல்லேலூயா. தயவு உண்டாகும். பொறுக்கி கொண்டிருந்தவர் சுமந்து கொண்டிருக்கிறவளாய் காணப்பட்டாள். அல்லேலூயா. சுதந்திரவாளியாக போவாசுக்குள் அவள் இணைக்கப்பட்டாள். அல்லேலூயா. காரணம், அவன் பார்த்தான், அவன் கேள்விப்பட்டான். அவ்வளோ பெரிய தேசத்தில் இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்து உண்மையாக தேடி இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு அவன் ஆச்சரியப்படுறான். அல்லேலூயா. நான் தான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். நீ குறைவுகள் மத்தியில், இல்லாமைகள் மத்தியில் நீ தேடும்போது கர்த்தர் உன்னை திருப்தியாய் நடத்துவார். 3வது காரியங்களை நான் சொல்லி முடிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமார் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்
சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை, வெட்கப்பட்டு போவதில்லைன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த மாதத்துல ஒரு ஊற்றப்படுகிற அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். அல்லேலூயா. இனி உங்க ஜெபம் வெறுமையாயிட்டு போகக்கூடாது. நீங்க ஜெபிக்கிற அந்த தனிமையா ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல ஒரு அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜெபிக்கிறீங்க, அதுல அந்நிய பாஷை நீங்க பேசுறதுல ஆவி நிறைவுக்குள்ளே உங்கள் தனிப்பட்ட ஜெபத்துல இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நீங்க அந்த ஊற்றப்பட்ட அனுபவத்துக்குள்ள இந்த மாதத்தில் நீங்க கடந்து போகணும். அப்பொழுது ஆண்டவர் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல ஆவியின் மண்டலத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்துரு போராடி கொண்டு இருக்கிறான். உன் ஜப வாழ்க்கைக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படி ஜபிக்க வேண்டும்? ஊற்றப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஜபிக்க வேண்டும். நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் ஜபிக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட ஜபிலும் ஒரு ஆவியின் நிரப்பப்பட்ட ஊற்றப்பட்ட அனுபவத்துக்குள்ள. இந்த வெயில் காலத்துல மே மாதத்துல அநேகர் எங்க போறாங்க? நீரூற்றண்டைக்கு போறான், அருவிக்கு போறான். ஏன் தெரியுங்களா? இந்த வெயிலின் உஷ்ணம், இந்த ஊற்று தண்ணீர் ஊற்றப்படுறதுக்குள்ள என் தலை, என் உள்ளெல்லாம் நிரப்பப்படணும். எவ்வளவு வேலையை விட்டு இன்னைக்கு ஓடுறான். உலக பிரகாரம் இந்த சரீரத்துக்கு தேவைக்கு ஓடுறா, ஆவியின் பிரகாரத்தில் உனக்கு ஊற்றப்படுகிற அனுபவம் தேவை. இதுவரைக்கும் நீங்க இப்படி ஜெபிக்காத அந்த அனுபவத்துக்குள்ள இல்லாம விட்டு இருக்கலாம். இந்த மாதத்துல நீங்கள் ஆண்டவரே உங்க நதி எங்க மேல பாயணும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு அபிஷேகத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாதத்துல உங்க முகத்தை பிரகாசிக்க வைக்க போகிறார். ரோமர் 5:5 வாசியுங்கள். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி, தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஊற்றப்படுகிற அனுபவம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தேவ அன்பினால் நிரப்பப்படுகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆவினால் நிரப்பப்படாமல் ஒரு ஜெபம் இருந்தால் உங்களுக்குள்ள தேவ அன்பு காணப்படாது. அல்லேலூயா. அப்ப தேவ அன்பு உங்களுக்கு தேவை. தேவனோடு நெருக்கமுள்ள ஒரு வாழ்க்கை தேவை. தேவனோடு முன்னேறி செல்கிற ஒரு வாழ்க்கை. ஏன் இன்னைக்கு உங்க ஜெப நேரம் குறைஞ்சிருச்சுது, உங்க வளர்ச்சி குறைஞ்சிருக்கிறது? இந்த மாதத்துல வேதம் சொல்லுது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. நீங்கள் ஆவினால் நிரப்பப்பட ஊற்றப்பட உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை சொல்லும், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ள வராத வரைக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:7 சொல்லுது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். அவங்க நிரப்பப்பட்ட ஊற்றணில ஊற்றப்பட்ட அனுபவத்துக்குள்ள வராங்க, விருத்தி அடைகிறது. எல்லாரும் வந்து கொடுக்கிறான், ஆசீர்வாதம் போயினே இருக்குது. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்ல, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நீ இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தில், ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களா? அல்லேலூயா. ஊற்ற விருத்தி ஆயினே இருக்கும். இன்னும் சம்பளம் உயரலையே, இன்னும் போனஸ் வரலையே, இன்னும் இந்த மாசத்துல எப்படி ஃபீஸ் கட்ட போற? நீ ஊற்றப்பட்ட அனுபவத்துக்குள்ள வா, ஆட்டோமேட்டிக்கா அது நடந்து கொண்டே இருக்கும். உனக்குள்ள இருந்து ஒரு நதி பாயட்டும். ஆமென். அது ஜீவ நதியாய் பாய்ந்து அநேக இருதயத்தை தொட்டு கொண்டு இருக்கும். அநேகர் உன்னை குறித்து கர்த்தர் அவர்களுக்குள்ளே நடத்துவார். நீ ஊற்றண்டைக்கே வராம, நீ ஊற்றில நீ நிரப்பப்படாம இருந்தா எப்படி உனக்குள்ள நம்பிக்கை வரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே சீஷர்கள் பாருங்க, அவங்களுக்கு பொதுவாக வைத்தார்கள். எல்லாரும் தங்களுடைய இடத்தை விட்டு சொத்துக்கள் எல்லாம் அவருடைய பாதத்தில் வச்சாங்க. அல்லேலூயா. காரணம், இவர்களுக்குள்ள பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு இருக்கிறது, பரலோகத்தின் நதி பாய்கிறது. இவர்கள் மூலமாய் கர்த்தர் பகிரங்கமாய் கிரியை செய்கிறார்.
ஜனங்க பார்க்குறாங்க, அவங்களுடைய எல்லா உடைமைகளிலிருந்து எடுத்து வைக்கிறாங்க. கர்த்தர் அதை அற்புதமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, அங்க ஒரு அற்புத அடையாளங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. ரோமர் 15:13 வாசிங்க. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். பரிசுத்தாவின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். நீங்கள் ஊற்றப்படும் போது ஆவியினால் நிரப்பப்பட உங்கள் ஆத்துமாவிலே கர்த்தர் பலன் தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் பாடுகள் மத்தியில் இருக்கிறோம், உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கோம். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்குள்ள சந்தோஷத்தினால் நிரப்பிக் கொண்டே இருப்பார், சமாதானத்தினால் நிரப்பிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பார்த்து சொல்லுவாங்க, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ கஷ்டத்துக்கு எப்படி உனக்குள்ள இவ்வளோ சந்தோஷம்? நான் ஆவியின் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆவியின் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே யாவரின் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களாப்பா, உடைய ஆவி நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 8:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அல்லேலூயா. இங்கே 7 பேர் பரிசுத்தாவின் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்பவன் சமாரியாவில் கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நீங்கள் 7ஆம் வசனம் வாசிங்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. யாருங்க? பந்தி விசாரிப்புக்காரன், பந்தி பரிமாறுகிறவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டான், சாட்சி உள்ளவனா இருந்தான். இந்த பிலிப்பு என்பன் சமாரியாவில் கிறிஸ்துவை பிரசங்கிக்க இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அசுத்தாவிகள் அலறடித்து ஓடி வந்தன, வியாதிகள் குணமாக்கப்பட்டது, போராட்டங்கள் விடுதலையாகப்பட்டது. அந்த இடத்துல அநேகர் என்ன பண்ணாங்களாம்? ஆமென், சுகமாக்கப்பட்டாங்க. மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆவி நிறைவு, ஒரு ஊற்றப்படுகிற அனுபவம், பரிசுத்தாவின் நிறைவில் நீ ஜெபிக்க ஜெபிக்க சத்துருடைய திட்டங்கள் நிர்மூலமாக்கப்படும், சாபத்தின் பிடிகள் இந்த ஸ்தலத்தை விட்டு விலகும். இந்த மாதத்தில் ஒரு ஆவி நிறைவுக்குள்ள வரணும். ஏன் உங்க வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, முகத்திலே மகிழ்ச்சி இல்லை? நல்ல தேவ சமூகத்தில் தானே வரும். எப்படி இருக்கிறது உன் ஜெபம்? உன் ஜெபத்துக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு ஊற்றப்பட்ட அனுபவம், பரிசுத்தாவின் நிறைவு. அல்லேலூயா. இங்க மாயவித்தைக்காரனாக சீமோன் பார்க்கிறான். வாசிங்கள் 9ஆம் வசனம் வாசிங்க. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் பட்டணத்தில் மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் கனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ இங்க பிலிப்பு செய்த அதிசயங்களை அற்புதங்களை கண்டு இவன் பிரமித்து நிற்கிறான். இதெல்லாம் எப்படின்னு கேள்விப்படுறான். அவன் கேள்விப்பட்டவன் அவனுக்கு சொல்லப்படுகிறது, இங்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவன் பணத்தினால் வாங்கலாம் நினைக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார்ல. ஒரு பெரிய மாய வித்தைக்காரன், அவனுடைய மாய வித்தினால எல்லாரும் அந்த ஊரையே என்ன பண்றான், வாயை பழக்க வச்சுன்னு இருக்கிறான். ஆனால் இங்கு பிலிப்பு செய்த காரியத்தை கண்டு அவன் பிரமித்து நிற்கிறான். காரணம் என்ன? பரலோகத்தினால் கொடுக்கப்பட்ட தன்னுடைய ஆவியின் நிறைவு. அல்லேலூயா. வாசிங்கள், நீங்கள் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தொருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். கவனிங்கள், எவ்வளவு பெரிய ஒரு வரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்க துச்சமாக இன்னும் காலத்தை நீங்கள் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, இன்னும் அப்படியே பொறுமையா இருக்கிறீங்க. அவன் சொல்றான், எவ்வளவு பணம், எவ்வளவு கோடி நான் கொடுக்கிறேன், எனக்கு அந்த வரத்தை கொடு. அல்லேலூயா. ஆண்டவர் இலவசமாக ஆண்டவர் தன்னுடைய ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் ஜெபிக்கும் போது சத்துரு மேல நீ அதிகாரம் உள்ளவனாய் மாறுகிறாய். ஆமென். நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் அடையாளத்தை உண்டாக்குறார், சுகத்தை தருகிறார், வியாதிகள் நீங்கிறது. ஏன் உன் ஜெபத்தில் பரிசுத்தாவி நிறைவில்ல காணப்படுகிறது இல்லை? ஏன் வாஞ்சிக்கிறது இல்லை? வெறுமையான உன் ஜெபத்தினாலே உன் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்காது, ஒரு மாற்றம் வராது, விடுதலை வராது. இங்க ஊற்றப்பட்ட அனுபவத்துக்குள்ள நீ கடந்து வர வேண்டும். இல்லைன்னா நீ இருக்கிற மாதிரி தான் இருப்ப. ஆவில நிறைய 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 நீ வளர 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 நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவார். இங்க பிலிப்பு சமாரியாவிலிருந்து எங்க கொண்டு போறாரு? வனாந்திரத்தில் கொண்டு போறாரு. எப்படி கொண்டு போகிறாரு? ஃப்ளைட்ல கொண்டு போறாரா? ஹெலிகாப்டர்ல கொண்டு போறாரா? அப்படியே அவன் என்ன பண்றாரு? கொண்டு போறாரு. அல்லேலூயா. ஆவியானவருடைய நடத்துதல் அதிசயமா இருக்கு. அவன் ரதத்தோடு கூட ஓடுகிறான். எத்தியோப்பியா மந்திரி அவனோடு கூட ரதத்தில் உட்காரும்படி ஆவியானோட நடத்துதல் உனக்கு அற்புதமா இருக்கும். ஒரு செகண்ட் வனாந்திரத்திலிருந்து அங்கே கொண்டு போகிறார். அல்லேலூயா. இங்க பேதுரு சொல்லுகிறார், 20ஆம் வசனம் வாசிங்கள். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. அல்லேலூயா. இங்க அவன் கோபப்பட்டு எழும்பும் போது அவன் கெஞ்சுகிறான், எதையும் நீங்க சொல்லிடாதீங்க, நீங்க சொல்லிட்டா அப்படியே நடந்துருது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அங்க அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. தரிசனம் காண்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க தரிசனத்தை பார்க்கணும். நான் 15 வருஷம் முன்னாடி பார்த்தேன், இது அல்ல. இப்ப எப்படி இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி வளர்ந்துருக்கிற, இன்னைக்கு எப்படி இருக்குது உன் ஜப வாழ்க்கை? ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ள வருகிறாயா? அந்நிய பாஷை பேசுகிறாயா? இன்னொரு பேச வச்சு நீ பேசக்கூடாது, அது உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. விளைச்சலின் பலனை திரும்ப அழைப்பேன், குறைவுகள் மத்தியில் திருப்திப்படுத்துவேன். ஊற்றப்பட்ட நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. நஷ்டமடைந்தாலும் அவமானத்தின் பாதையில் நீ கடந்து போனாலும் இழந்து போனதை அவர் திரும்ப தருவார். ஒருவேளை கடந்த மாதத்திலே தலை குனிந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், தடுமாறி கொண்டிருந்திருக்கலாம், என்ன செய்வதென்று போராடி கொண்டிருக்கலாம். நான் ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனமாய் நாம் இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை வெட்கத்துக்கு விடாமல் வெட்கத்துக்கு பதிலாக நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நம்மளை நடத்த போகிறார். நீங்கள் அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவதற்குள்ளே கடந்து போகும்போது, அவருடைய அன்பினால் நீங்கள் அந்த நம்பிக்கையில் பெருகும்போது எல்லா வெட்கத்துக்கு நீக்கி கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க வைப்பார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் பிடித்து உரிமை பாராட்டுகிறோம். சபையாரை, குடும்பங்களை, யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை மூலமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென்.